என்ன மச்சி 2026 புத்தாண்டெல்லாம் பிறக்க போகுது. ஜனவரி மாசம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னு ஏதாச்சும் பாத்தியா? ஆமா மச்சி, இப்பதான் படிச்சேன். பெருசா பயப்படுற மாதிரி இல்ல. ஆனா சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு போட்டிருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா ஒரு மிக்சட் ரிசல்ட் தான் இந்த ஜனவரி மாசம். அப்படியா? சரி, முதல்ல நல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. வெளியூர் போற வாய்ப்பெல்லாம் இருக்கா? அதான் ஹைலைட்டே. இந்த மாசம் மேஷ ராசிக்காரர்களுக்கு டிராவல் ஜாஸ்தி இருக்குமா. சும்மா வேலைக்கு மட்டும் இல்லாம நல்ல ஜாலியான இடங்களுக்கு போற வாய்ப்பு இருக்காம். குறிப்பா ஆன்மீக சுற்றுலா, கோவில் குளம்னு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வரலாம். அடடே, அது நல்ல விஷயம் தானே. சரி, வேலை பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? வேலை பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். பயங்கர பிஸியா அலைச்சல் இருக்கும். சில பேருக்கு வேலையில இடமாற்றம் கூட கிடைக்கலாம். ஆனா உன் உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு? பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பர் டைம். அவங்களுக்கும் டிராவல் இருக்கும். அந்த பயணங்களால பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பா கூட வேலை பார்க்கறவங்க, அதாவது சபார்டினேட்ஸ், நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அது பெரிய பலம் தானே. ம், சரி, குடும்பம் காதல்லாம் எப்படி? அங்கதான் எப்போதுமே சிக்கல் வருமே. கரெக்டா கேட்ட. அங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். லவ் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் டல்லான மாசம். புரிதல் இல்லாம சண்டை வரலாம். சோ விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே மாதிரி மாசத்தோட முதல் பாதியில புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஆனா கவலைப்பட வேண்டாம். ஜனவரி 15க்கு மேல, அதாவது மாதத்தின் பிற்பகுதியில எல்லாம் சரியாகி பந்தம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஓ, அப்போ பசங்க படிப்பு விஷயம்? குழந்தைங்க விஷயத்துல பெத்தவங்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும். படிக்கிற பசங்க, குறிப்பா ஸ்கூல் பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஆனா காலேஜ், ஹையர் ஸ்டடீஸ், அதாவது ஹையர் எஜுகேஷன் பண்றவங்களுக்கு செம்ம ஈஸியா இருக்கும். சப்ஜெக்ட்ல பூந்து விளையாடுவாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமானது, காசு பணமும் உடம்பு ஆரோக்கியமும் எப்படி? ஃபைனான்ஸ் பத்தி கவலை இல்ல மச்சி. பண வரவு நல்லா இருக்கும். ரொம்ப நாளா ஆசைப்பட்ட சில விஷயங்களை இந்த மாசம் வாங்கிடுவீங்க. பழைய பாக்கி வேலைகள் எல்லாம் மாச கடைசியில முடிஞ்சிரும். சூப்பர். ஆனா உடம்பு? அங்கதான் நீ கவனமா இருக்கணும். இந்த மாசம் உடல் சூடு அதிகமாகுமாம். பித்தம் அதிகமாகாம பாத்துக்கணுமா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணி, ஜூஸ்னு, இளநீர்னு குடிச்சுக்கிட்டே இரு. இல்லனா சளி, காய்ச்சல்னு படுக்க வச்சிரும். அப்புறம் நடக்கும்போது கால்ல அடிபடாம சுளுக்கு பிடிக்காம பாத்துக்கோ. ஓ, அப்போ உடம்ப மட்டும் நல்லா பாத்துக்கிட்டு பொறுமையா இருந்தா இந்த ஜனவரி மாசத்தை ஜாலியா ஓட்டிரலான்னு சொல்லு. கண்டிப்பா. ஆரோக்கியத்துல அக்கறையும் வேலையில கொஞ்சம் கூடுதல் உழைப்பும் இருந்தா 2026 ஜனவரி மேஷ ராசிக்கு வெற்றிகரமா தான் இருக்கும். வா கிளம்பலாம். என்ன மச்சான், ரொம்ப யோசனையா இருக்க? 2026 ஜனவரி மாசம் பிறக்க போகுது. புது வருஷம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறியா? ஆமா மச்சான், நான் ரிஷபராசி. இந்த மாசம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். போன வருஷமே கொஞ்சம் டல்லா தான் போச்சு. ஜனவரி மாசமாவது நல்லா இருக்குமா? உண்மைய சொல்லணும்னா இந்த மாசம் உனக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்ததா தான் இருக்கும். குறிப்பா ஒன்னு சொல்லட்டா, நீ உன் உடம்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியா? ஏண்டா, என்னாச்சு? கிரகணரையெல்லாம் சரியில்லையா? ஆமாம், மாச தொடக்கத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே உன் ராசிக்கு 8வது வீட்ல இருக்காங்க. இது கொஞ்சம் ரிஸ்கான இடம். சனி பகவான் 11வது வீட்லயும் குரு 3வது வீட்லயும் இருக்காங்க. இதனால ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளம்னு போவ. ஆனா உடல் நலன்தான் பிரச்சனை. அடடா, உடம்புக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு போட்டிருக்கு? உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால சட்டுன்னு காய்ச்சல், இருமல், சளி பிடிக்கும். சின்ன பிரச்சனை தானேன்னு அசால்ட்டா விடாத. அப்புறம் ஏற்கனவே ஏதாவது பழைய நாள்பட்ட வியாதிகள் இருந்தா அதுக்கு ஆபரேஷன் பண்ற நிலைமை கூட வரலான்னு எச்சரிச்சிருக்காங்க. சோ ஹெல்த் விஷயத்துல அலட்சியம் வேண்டாம். கேட்டுக்கவே பயமா இருக்குடா. சரி, குடும்ப விஷயம், காசு பணம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபைனான்ஸ் விஷயத்துலயும் கொஞ்சம் உஷாரா இரு. புதுசா ஏதாவது பிசினஸ்ல முதலீடு பண்ணலான்னு நினைச்சினா தயவு செஞ்சு இப்ப பண்ணாத. அது நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும்.
கையில இருக்கிற காசையும் பத்திரமா பாத்துக்கோ. சரிடா. இந்த மாமியார் வீட்டு பிரச்சனை ஏதாவது வருமா? என் வைஃப் கூட அடிக்கடி சண்டை வருது. நல்ல கேள்வி. உன் மாமியார் கூட உறவு கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். அது உனக்கு மன உளைச்சலை தரலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்க உங்க மாமனார் மாமியார் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓஹோ, அப்ப பரவாயில்ல. லவ் மேட்டர் எப்படி? லவ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் சூப்பர். ஆனா ஒரு கண்டிஷன், உங்க காதல ஊருக்கெல்லாம் தம்பட்டம் அடிக்காம சீக்ரெட்டா வச்சுக்கிறது நல்லது. அதுதான் சேஃப். வேலைக்கு போறவங்களுக்கு நிலைமை எப்படி? என் பாஸ் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அங்கதான் நீ கவனமா இருக்கணும். வேலை இடத்துல நான் தான் பெரிய இவன் அப்படின்னு அதிகாரத்தை காட்டாத. உன் மேலதிகாரி பாஸ் என்ன சொல்றாரோ அதுக்கு அமைதியா கீழ்ப்படிஞ்சு போறது நல்லது. இல்லனா தேவையில்லாத வம்பு வரும். வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கும். சரி மச்சான், வேற ஏதாவது நான் தெரிஞ்சுக்கணுமா? முக்கியமா 2 விஷயம். ஒன்னு, தேவையில்லாத பயணம், டிராவல் எதையும் பிளான் பண்ணாத. அது உங்க உடல் நலத்தையும் கெடுத்து பாக்கெட்ல இருக்கிற காசையும் கரைச்சிடும். 2வது, வண்டி ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இரு. வேகம் வேண்டாம், விவேகம் முக்கியம். புரிஞ்சுது மச்சான். மொத்தத்துல ஜனவரி மாசம் நான் ரொம்ப அடக்கி வாசிக்கணும், உடம்ப பாத்துக்கணும், அப்படிதானே? கரெக்ட் மச்சான். பயப்பட ஒன்னும் இல்ல. சனிக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வா, குலதெய்வத்தை வேண்டிக்கோ. முன்னெச்சரிக்கையா இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீ சொன்ன மாதிரி நான் ஜாக்கிரதையா இருக்கேன். பாப்போம். என்ன மச்சான், 2026 புத்தாண்டு பிறக்க போகுது. ஆனா உன் மூஞ்சில பெரிய சந்தோஷத்தே காணோம். என்ன விஷயம்? அதான்டா எனக்கும் யோசனையா இருக்கு. நான் மிதுன ராசி. போன வருஷமே இழுபறியா இருந்துச்சு. இந்த ஜனவரி மாசம், அதாவது 2026 ஆரம்பம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. நான் இப்பதான் ஒரு ராசி பலனை பார்த்தேன். ஓப்பனா சொல்லணும்னா மிதுன ராசிக்கு இந்த மாசம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச மாசமா தான் இருக்கும். ஐயோ, ஆரம்பமே எப்படியா? வேலை பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? வேலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒரு ராசிக்கு 10வது வீட்ல இருக்காரு. அதனால நீ ஆபீஸ்ல சும்மா இருக்க முடியாது. கடுமையா உழைக்கணும். விடாமுயற்சி இருந்தா மட்டும்தான் வேலையில தாக்கு பிடிக்க முடியும். சோம்பேறித்தனம் படாத. சரி, நான் பண்ற பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அங்கதான் நீ உஷாரா இருக்கணும். மாச ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் 7வது வீட்ல இருக்காங்க. அதுவும் குரு வேற வக்ரமா இருக்காரு. இதனால பார்ட்னர் கூட குழப்பம், சண்டை வர வாய்ப்பு இருக்கு. ஈகோ பார்க்காம அவங்க கூட சுமூகமா போறது நல்லது. இல்லனா பிசினஸ் டல் ஆகிடும். சரிடா, வீட்ல நிலைமை எப்படி? என் ஒய்ஃப் கூட வேற சின்ன சின்ன சண்டை வருதே. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைகள் வரலாம். முக்கியமா 2 பேருக்குமே உடல்நல கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். நீ தான் பொறுமையா இருந்து உறவை காப்பாத்திக்கணும். அடடா, அப்போ நல்ல விஷயமே இல்லையாடா? இல்ல கவலைப்படாத. ராகு 9வது வீட்ல இருக்கிறதால வெளியூர் பயணங்கள் உனக்கு சாதகமா அமையும். லாங் டிராவல் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்பாடா. சரி, லவ் மேட்டர். என் அம்பி ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவனும் மிதுனம்தான். காதலர்களுக்கு இந்த மாசம் சூப்பர். சின்ன சின்ன ஊடல் வந்தாலும் காதல் வளரும். ஏன், சில பேருக்கு காதல் கல்யாணத்துல கூட முடியலாம். அப்புறம் படிக்கிற பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கடைசியில ஜெயிச்சிருவாங்க. கடைசியா ஒண்ணு, உடம்புல என்ன பிரச்சனை வரும்னு சொன்ன? சாப்பாட்டு விஷயத்துல நீ ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கணும் மச்சான். நேரம் தவறி சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, இது எல்லாம் வேணாம். பித்தம் அதிகமாகி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்புறம் நெருப்பு, கரண்ட் விஷயத்துல கவனமாயிரு. சின்ன காயங்கள் ஏற்படலாம். புரிஞ்சுது. மொத்தத்துல வேலையில உழைக்கணும், நாக்குல கட்டுப்பாடும் மனசுல பொறுமையும் இருக்கணும். கரெக்டா? கரெக்ட் மச்சான். உணவு பழக்கத்தை மட்டும் மாத்திக்கோ. மத்ததெல்லாம் சமாளிச்சிடலாம். புது வருஷம் நல்லபடியா அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் கவனமா இருந்துக்கிறேன்.
என்ன மச்சான் 2026 பிறக்க போகுது, ஆனா உன் முகத்துல ஒரு டல்னஸ் தெரியுதே, என்ன விஷயம்? ஆமா மச்சான், நான் கடகராசி. போன வருஷமே அப்படி இப்படிதான் போச்சு. இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன். புது வருஷமாவது நல்லா இருக்குமா? கவலைப்படாதடா, நான் இப்பதான் உன் ஜாதக பலனை பார்த்தேன். ஓப்பனா சொல்லணும்னா கடகராசிக்கு இந்த மாசம் ஒரு கலவையான பலன் தான் கிடைக்கும். கலவையான பலன்னா புரியுற மாதிரி சொல்லு. அதாவது மாசத்தோட ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக சரியாயிடும். குறிப்பா மாசத் தொடக்கத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேரும் 6வது வீட்ல இருக்கறாங்க. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படியா? இதனால என்ன பிரச்சனை வரும்? முக்கியமா உடல் நலந்தாண்டா. சனி 9வது இடத்துலயும் குரு 12வது இடத்துலயும் இருக்கறாங்க. ராகு 8வது இடத்துல இருக்காரு. இதனால சின்னதா காய்ச்சல், தலைவலின்னு வந்தா கூட டாக்டரை பாத்துரு. தானா சரியாயிடும்னு அலட்சியமா இருக்காத. உன் ஆரோக்கியம்தான் இந்த மாசம் உன் சொத்து. கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, காசு பணம் நடமாட்டம் எப்படி இருக்கும்? செலவு சமாளிக்க முடியுமா? அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மாசத்தோட முதல் பாதி கைக்கடியும் செலவு விரய செலவுகள் வரும். ஆனா பயப்படாத, மாசத்தோட 2வது பாதியில வருமானம் சூப்பரா உயரும். பழைய பாக்கி எல்லாம் வசூலாகும். ஃபைனான்ஷியல் நிலைமை தானா சரியாயிடும். ஆப்பாடா, அது வரைக்கும் நிம்மதி. வேலை பிசினஸ் எல்லாம் இப்படி? வேலைக்கு போறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாசம்னு சொல்லலாம். நீ இவ்ளோ நாள் போட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். ஏன், பதவி உயர்வு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா பிசினஸ் பண்றவங்க மாச ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமா இருப்பீங்க. அப்புறம் பிசினஸ் பிக்கப் ஆகிடும். ஃபேமிலி லவ் மேட்டர்லாம் எப்படி இருக்கும்? கல்யாணமானவங்களுக்கு பிரச்சனை இல்ல மச்சான். சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் அன்பு குறையாது. ஆனா லவ் பண்றாங்க பாரு, அவங்க தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். தேவையில்லாத பேச்சு சண்டையில கொண்டு போய் விடும். உறவை காப்பாத்திக்க கொஞ்சம் பொறுமையா போறது நல்லது. மாணவர்கள் நிலைமை? அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். சவால்கள் அதிகமா இருக்கும். சரி மச்சான், கடைசியா ஒரு வார்த்தை சொல்லு. நான் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? கண்டிப்பா உடம்பு தான். கேது 2வது வீட்ல இருக்கறதால சாப்பாட்டுல கவனம் வேணும். ராகு 8வது வீட்ல இருக்காரு. மாச கடைசியில கிரகங்கள் 7வது வீட்டுக்கு வரும்போது உடம்பு தேறிடும். அது வரைக்கும் ரிஸ்க் எடுக்காத. ரொம்ப தெளிவா சொல்லிட்ட முச்சான். அப்போ ஜனவரி முதல் பாதியில அமைதியாவும் அடுத்த பாதியில அதிரடியாவும் இருக்கணும், அப்படிதானே? கச்சிதமா சொன்ன. ஆரோக்கியத்துல மட்டும் கண்ணும் கருத்துமா இரு. மத்தபடி 2026 உனக்கு நல்லாவே அமையும். ஆல் தி பெஸ்டா. தேங்க்ஸ் மச்சான், பாப்போம். என்ன மச்சான், 2026 பிறக்க போகுது. ஜனவரி மாச ராசி பலன்லாம் பாத்தியா இல்லையா? ஆமாம்ல, நேரம் போனதே தெரியல. நான் இன்னும் பார்க்கலப்பா. ராசி சிம்மம். ஜனவரி மாசம் எனக்கு எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு, கொஞ்சம் சொல்லேன். சிம்ம ராசிக்கு இந்த ஜனவரி 2026ல நிறைய மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா நிதி நிலைமை பத்தி சொல்லணும்னா மாசத்தோட முதல் பாதி உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கையில நல்ல காசு புழங்கும், வெற்றியும் கிடைக்கும். அப்பாடா, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. அப்போ பண பிரச்சனை பெருசா இருக்காதுன்னு சொல்லு. இரு, அவசரப்படாத. முதல் பாதி நல்லா இருந்தாலும் மாசத்தோட 2வது பாதியில செலவுகள் எகிரும்னு போட்டிருக்கு. அது கொஞ்சம் கவலை தர்ற விஷயம்தான். கையில காசு இருக்குன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடாத. ஓஹோ, அப்போ வந்த காசை சேமிக்க பார்க்கணும். சரி, வேலை விஷயம் எப்படி? வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லப்போனா உனக்கு ஒரு 2வது வேலை அல்லது சைடு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்காம். ஆனா பிசினஸ் பண்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன், பிசினஸ்ல என்ன சிக்கல்? பிசினஸ்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதான். புதுசா முதலீடு பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும். கொஞ்சம் நிதானமா இருந்தா நல்லது. சரி, கவனமா இருந்துக்கிறேன். வேற என்ன விசேஷம்? குடும்பம், லவ் எல்லாம் எப்படி? கல்யாணமானவங்களுக்கு உறவுல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் உங்க துணையோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். அதுவே லவ் பண்றவங்களுக்கு ரொமான்ஸ் இருக்கும். ஆனா அதே சமயம் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். அது வழக்கமா எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே.
சரி, பசங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? என் தம்பி பையன் சிம்ம ராசி தான். அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. மாணவர்களுக்கு இந்த மாசம் சவாலா இருக்கும். படிப்புல கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. வேற விஷயங்கள்ல மனசு போய் படிப்பு கெட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா படிக்க சொல்லணும். அவன்கிட்ட சொல்லிடுறேன். சரி மச்சான், எல்லாத்தையும் விட முக்கியம் ஆரோக்கியம். அது பத்தி என்ன சொல்லிருக்காங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாசம் நீ உடம்பு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். சின்ன வியாதிதானேன்னு அலட்சியமா இருந்தா அது பெரிய நோயா மாற வாய்ப்பு இருக்கு. அச்சச்சோ, பயமுறுத்தாத மச்சான். அப்படி என்ன வரும்? பயப்பட வேண்டாம். ஆனா குறிப்பா சிறுநீர் பாதை தொற்று வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். உடம்புல ஏதாவது சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட உடனே டாக்டரை பார்த்துடு. புதுசா ஏதாவது ஹெல்த் ரொட்டீன், அதாவது நடைப்பயிற்சி, யோகா இதெல்லாம் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது. நல்ல வேளை நீ இப்பவே சொன்ன. நான் சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருந்து டெய்லி வாக்கிங் போக ஆரம்பிக்கிறேன். காசு விஷயத்திலயும் சிக்கனமா இருக்கணும் போல. கரெக்ட். வருமுன் காப்பதே சிறந்தது. உடல் நலத்துல மட்டும் அக்கறை எடுத்துக்கோ. மத்தபடி பிளான் பண்ணினா இந்த மாசம் உனக்கு நல்லா தான் போகும். தேங்க்ஸ் மச்சான். நான் உஷாரா இருந்துக்கிறேன். வா கிளம்பலாம். என்ன மச்சான், 2026 புத்தாண்டு வரப்போகுது. உனக்கு தான் கன்னிராசியாச்சே. ஜனவரி மாச பலன் எப்படி இருக்குன்னு பாத்தியா? இன்னும் பார்க்கலடா. போன வருஷம் மாதிரி இல்லாம இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா? கொஞ்சம் பார்த்து சொல்லு. கவலைப்படாத. ஜனவரி 2026 கன்னிராசிக்கு பல விஷயங்கள்ல ரொம்ப நல்லாவே இருக்கு. கிரக நிலைமையே பலமா இருக்கு. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு, சனி 7ஆம் இடத்துல இருக்காரு. முக்கியமா ராகு 6ஆம் இடத்துல இருக்கறதால உனக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாம் காணாம போயிடுவாங்க. நீ தான் ஜெயிப்ப. அப்பாடா, எதிரிகள் தொல்லை இல்லைனாலே பாதி நிம்மதி தான். சரி, வேலை தொழிலெல்லாம் எப்படி இருக்கும்? வேலை பார்க்கறவங்களுக்கு இது செம்ம மாசம். உன் அனுபவமும் நேர்மையும் உனக்கு கை கொடுக்கும். ஆபீஸ்ல நல்ல பேரு, பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு. பிசினஸ் பண்றவங்க நீண்ட கால திட்டங்கள் போட்டா சக்சஸ் தான். ஓஹோ, அப்போ புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாமா? பணம் புழக்கம் எப்படி இருக்கும்? தாராளமா. முக்கியமா வெளிநாட்டிலிருந்து பணம் வர வாய்ப்பு இருக்கு. நிதி நிலைமை முதல்ல சீராயிருக்கும். ஆனா மாசத்தோட 2வது பாதியில வருமானம் நல்லா அதிகமாகும்னு போட்டிருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வீட்ல நிலைமை எப்படி? போன மாசம் கொஞ்சம் சண்டையா இருந்துச்சு. மாசத்தோட முதல் பாதி குடும்பத்துல கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஆனா 2ஆம் பாதி சூப்பரா இருக்கும். வீட்ல சந்தோஷம் திரும்பும். சரி, சமாளிச்சுக்கலாம். பசங்களுக்கு படிப்பு வரும்ல? அங்கதான் நீ கொஞ்சம் கவனிக்கணும். ஜனவரி ஆரம்பத்துல பசங்க நல்லா படிப்பாங்க. ஆனா போக போக, அதாவது மாச கடைசில அவங்க கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள அப்பப்போ படிக்க உட்கார வைக்கணும். சரிடா. வேற ஏதாவது முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கா? இருக்கு மச்சான், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாயிரு. சின்னதா அடிபடவோ காயங்கள் ஏற்படவோ வாய்ப்பிருக்கு. வேகம் வேண்டாம். அப்படியா? சரி, நான் பார்த்து மெதுவாவே போறேன். அது மட்டும் இல்ல, கிளைமேட் மாறதால சாப்பாட்டு விஷயத்துல கவனமாயிரு. கண்டதை தின்னு உடம்ப கெடுத்துக்கத. சரியான டயட் ஃபாலோ பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நல்ல விஷயமும் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. வண்டி ஓட்டும்போது உஷாரா இருந்துக்கிறேன். இந்த வருஷம் நல்லபடியா அமைஞ்சா சரிதான். கண்டிப்பா. எச்சரிக்கையா இருந்தா எதையும் தடுத்திடலாம். பாசிட்டிவா இரு. இந்த ஜனவரி உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். பார்க்கலாம். சரிடா, பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ்.
என்னடா யோசனை? 2026 பிறக்க போது சந்தோஷமா இருக்காம ஏன் டல்லா இருக்க? ஒண்ணுமில்ல மச்சான், புது வருஷம் வருது, என் ராசி துலாம். போன வருஷம் பட்ட கஷ்டம் போதும், இந்த ஜனவரி மாசமாவது நிம்மதியா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத, நான் இப்போதான் துலாம ராசி பலன் படிச்சேன். ஜனவரி மாசம் உனக்கு மிதமான பலன்களை தான் கொடுக்கும். ரொம்ப சூப்பரும் இல்ல, ரொம்ப மோசமும் இல்ல. கிரகங்கள் எல்லாம் உனக்கு சாதகமா தான் இருக்கு. முக்கியமா குரு 9ஆம் இடத்துலயும் சனி 6ஆம் இடத்துலயும் இருக்காங்க. அப்படியா? சரி, முதல்ல இந்த காசு பண விஷயத்த சொல்லு. கடன் தொல்லை ஏதாவது வருமா? மிதி நிலைமை சுமாரா தான் இருக்கும். வருமானம் வரும், ஆனா அதே அளவுக்கு செலவும் இருக்கும். நல்ல விஷயம் என்னன்னா, சமாளிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் வராது. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். அதுவே பெரிய நிம்மதி தான். சரி, ஆஃபீஸ்ல நிம்மதி இருக்குமா? டிரான்ஸ்ஃபர் பத்தி பேசிட்டு இருந்தாங்களே. கரெக்ட். வேலை பார்க்கறவங்களுக்கு விரும்பிய இடத்துக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலையில ஒரு நிரந்தரமான தன்மை கிடைக்கும். ஆனா பிசினஸ் பண்றவங்க உடனே லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. கடின உழைப்புக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். வீட்ல எல்லாம் எப்படி? சொத்து பிரச்சனை ஏதாவது வருமா? குடும்பத்துல இருந்த பழைய குழப்பங்கள் குறையும். ஆனா கொள்கை ரீதியா அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. சரி மச்சான், கல்யாண வாழ்க்கை, லவ் எல்லாம்? லவ் பண்றவங்களுக்கு இது செம்ம மாசம், ஜாலியா சுத்துவீங்க. ஆனா கல்யாணமானவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, மாச கடைசியில உன் வைஃப் பேர்ல புதுசா சொத்து வாங்குற யோகம் கூட இருக்கான். அடடே, இது நல்ல விஷயமா இருக்கே. சரி, உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இங்கதான் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். தோள்பட்டை வலி அல்லது காதுல வலி வர வாய்ப்பு இருக்கு. முக்கியமா டிராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையா இரு. அடிபடாம பாத்துக்கோ. ஓ, அப்போ லாங் டிராவல் தவிர்க்கிறது நல்லதா? தவிர்க்க முடிஞ்சா தவிர்த்துரு. அப்புறம் சோம்பேறித்தனத்தை முதல்ல விடு. நல்லா உழைக்கணும். அப்பதான் ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். மாசத்தோட 2வது பாதியில இருக்கிற உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் தானாவே சரியாகிரும். ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிரும். பசங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நல்ல மாசம்தான். தொடர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீ சொன்னதை வச்சு பார்த்தா நான் டிராவலிங்ல மட்டும் கவனமா இருந்து சோம்பேறித்தனம் படாம உழைச்சா இந்த மாசம் நல்லா இருக்கும்னு புரியுது. கரெக்ட் மச்சான். மனச தளர்ல விடாத, பாசிட்டிவா இரு. ஜனவரி மாசம் உனக்கு சிறப்பா அமையட்டும். நன்றிடா. பாப்போம். ஹாப்பி நியூ இயர். ஹேய் மச்சான், 2026 புத்தாண்டு வரப்போகுது. கொண்டாட்டத்துக்குலாம் ரெடியா? ஆமாண்டா, பிளான் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். என் ராசி விருச்சிகம். போன வருஷம் பட்டப்பாடு போதுண்டா சாமி. இந்த ஜனவரி மாசமாவது உருப்படியா இருக்குமான்னு தெரியல. நீ ஏதாச்சும் ராசி பலன் பாத்தியா? கவலைய விடு மச்சான், நான் இப்பதான் படிச்சேன். விருச்சிக ராசிக்கு ஜனவரி 2026 பல வகையில ரொம்பவே நல்லா இருக்குமா. குறிப்பா சொல்லணும்னா, மாச ஆரம்பத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேரும் ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால பணவரவு, அதாவது ஃபைனான்சியல் growth தாறுமாறா இருக்கும். நிதி நிலைமை செம்ம ஸ்ட்ராங்கா ஆகும். அடேங்கப்பா, கேட்கவே இனிப்பா இருக்கே. அப்போ பண கஷ்டம் தீந்துரும்னு சொல்லு. சரி, வேலை விஷயம் எப்படி? பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா வேலைக்கு போறவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வேலையில கவனம் சிதற வாய்ப்பிருக்கு. கவனக்குறைவா இருந்தா சின்ன சின்ன சிக்கல் வரும். முக்கியமா ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட நல்ல உறவை மெயின்டைன் பண்ணு. வீண் சண்டை வேண்டாம். சரி, வேலையில கண்ணும் கருத்துமா இருந்துக்கிறேன். வேற என்ன விசேஷம்? வெளியூர் போற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. மாசத்தோட 2வது பாதியில கிரகங்கள் எல்லாம் 3ஆம் இடத்துக்கு மாறுறதால நிறைய டிராவல் பண்ற வாய்ப்பு வரும். அந்த பயணங்கள் மூலமா வெற்றியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல உனக்கு ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளம்னு சுத்த ஆரம்பிப்ப. அது நல்ல விஷயம்தான். சரி, வீட்ல எல்லாம் அமைதியா இருக்குமா? எனக்கு அதுதான் முக்கியம். அங்கதான் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குடும்ப விஷயத்துல முக்கியமா பேசும்போது வார்த்தையை விடாத. கடுமையான சொற்களை பேசுறத தவிர்த்துடு. மாச ஆரம்பத்துல மனைவி கூட சந்தோஷமா இருப்ப. ஆனால் மாச கடைசியில சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஓஹோ, அப்போ வாயை குறைச்சாலே பாதி பிரச்சனை தீந்துரும்னு சொல்லு.
லவ் பண்றவங்களுக்கு எப்படி? லவ் பண்றவங்களுக்கு இது ஒரு சாதாரண மாசம்தான். ஆனா ஒரு விஷயம், நீ உன் காதல ரகசியமா வச்சுக்க ஆசைப்படுவ. என்ன இருந்தாலும் உன் பார்ட்னர் கிட்ட உண்மையா நேர்மையா இரு, அதுதான் நல்லது. சரி மச்சான், கடைசியா ஒண்ணு, உடம்பு ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். உடல் நலத்துல கண்டிப்பா அக்கறை எடுத்துக்கணும். முக்கியமா சாப்பாட்டு விஷயத்துல கட்டுப்பாடா இரு. தவறான உணவால வயிறு பிரச்சனை வரலாம். அப்புறம் வாய்ப்புண், பல்வலி அல்லது மூக்கு ஒழுகுற பிரச்சனை வரலாம். ஐயோ, அப்போ ஐஸ்கிரீம், எண்ணெய் பலகாரம் எல்லாம் கட் பண்ணிட வேண்டியதுதான். ஆமாம், புதுசா ஏதாவது உடற்பயிற்சி ஆரம்பிக்கலான்னு ராசி பலன்ல போட்டிருக்கு. ஜிம்முக்கு போறது அல்லது யோகா பண்றது உனக்கு ரொம்ப நல்லது. அது மன அழுத்தத்தையும் குறைக்கும். ரொம்ப தெளிவா சொல்லிட்ட மச்சான். காசு வருதுன்னு ஆட்டம் போடாம நாக்க கட்டுப்படுத்திக்கிட்டு உடம்ப பாத்துக்கிட்டா இந்த ஜனவரி மாசம் சூப்பரா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதேதான், குரு 8ல் இருக்காருன்னு பயப்படாத. நீண்ட கால திட்டங்கள் போட இது நல்ல நேரம். பாசிட்டிவா இரு, எல்லாம் நல்லா நடக்கும். நன்றி மச்சான். அப்படியே அந்த ஜிம்ல எனக்கும் சேர்த்து அட்மிஷன் போட்டுடு, உடம்பு குறைப்போம். ஹாப்பி நியூ இயர்டா. மச்சான், என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க? 2026 புத்தாண்டு வரப்போகுது. பார்ட்டிக்கு பிளான் பண்ணலையா? பார்ட்டி எல்லாம் இருக்கட்டும்டா. என் ராசி தனுசு. போன வருஷம் போனதே தெரியல. இந்த ஜனவரி 2026 மாசமாவது உருப்படியா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ராசி பலன் எப்படி இருக்குன்னு நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா ஜனவரி மாசம் உனக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. அதாவது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததா இருக்கும். என்னடா ஆரம்பமே இப்படி சொல்ற? அப்படி என்ன கிரக நிலைமை? பயப்படாம கேளு. மாச ஆரம்பத்திலேயே உன் ராசிக்குள்ள சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு 4 கிரகங்கள் ஒன்னா வந்து உட்கார்ந்துருக்கு. அது போக 4ஆம் இடத்துல இருக்கிற சனியும் 7ஆம் இடத்துல இருக்கிற குருவும் உன் ராசியை பாக்குறாங்க. மொத்தத்துல ஒரு 6 கிரகங்களோட தாக்கம் உன் மேல இருக்கு. அடேங்கப்பா, இம்புட்டு பேரு என்ன சுத்தி வளைச்சா நான் என்ன ஆவது? இதனால என்ன பிரச்சனை வரும்? இதனால முக்கியமா உன் உடல் நலம், மன நிம்மதி, அப்புறம் நீ எடுக்கிற முடிவுகள்ல கொஞ்சம் குழப்பம் வரலாம். அதனால எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காத. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் உடனே கவனி. சரி, உடம்ப பாத்துக்கிறேன். பொழைப்புக்கு வழி என்ன? வேலை, பிசினஸ் எல்லாம்? வேலை விஷயத்துல நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டி இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் உன் கடின உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். மாசத்தோட 2வது பாதி உனக்கு வெற்றியை தரும். பிசினஸ் பண்றவங்களுக்கும் அதேதான். கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ண பெரிய சக்சஸ் வெயிட்டிங். அப்பாதா, உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைச்சா சரிதான். அப்போ பணவரவு இருக்குமா? கண்டிப்பா. மாசத்தோட பிற்பகுதியில நிதி நிலைமை சாதகமா மாறும். பணவரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது போதும். ஆனா மனசு நிம்மதியா இருக்குமா? வீட்ல சண்டை சச்சரவு வருமா? ஃபேமிலி லைஃப்ல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா கல்யாணமானவங்களுக்கு உறவுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது நல்லது. லவ் பண்றவங்களுக்கு இது சுமாரான மாசம்தான். குடும்பத்துல நீ ஒதுங்கி இருக்காம எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கணும். சரி மச்சான். பசங்க படிப்பு? ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல கவனம் செலுத்த கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மனசு அலைபாயும். அதனால கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். சரி, நீ சொன்னதை வச்சு பார்த்தா உடம்பு தான் முக்கியம் போல. ஆமா, இந்த மாசம் ஃபுல்லா நீ ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணணும். ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அவர் உனக்கு வர நோயை எதிர்த்து போராடுற சக்தியை கொடுப்பாரு. நீ சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு யோகா, எக்ஸசைஸ்னு இறங்குனா உடம்பும் மனசும் தெம்பாயிடும். தெளிவா சொல்லிட்ட மச்சான். கிரகங்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதால நான் கொஞ்சம் உஷாரா நிதானமா இருந்துக்கிறேன். உடற்பயிற்சியை நாளையில இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். சூப்பர் முடிவு. உடல் நலத்துல மட்டும் கோட்டை விட்டுறாத. மத்தபடி கடின உழைப்பு உன்னை காப்பாத்திடும். தைரியமா இரு. தேங்க்ஸ் மச்சான். பாத்துக்கலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மச்சான். 2026 வரப்போகுது. மகர ராசிக்காரனான உனக்கு இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? அதை ஏன் கேட்குற? போன வருஷமே இழுபறியா இருந்துச்சு. இந்த வருஷமாவது விடிவு காலம் பிறக்குமா? ராசி பலன் என்ன சொல்லுதுன்னு நீயே சொல்லு. உண்மை சொல்லணும்னா ஜனவரி 2026 உனக்கு ஏற்ற இறக்கங்கள்
அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்த மாசமா தான் இருக்கும். ஏன்னா மாச ஆரம்பத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு 4 முக்கிய கிரகங்கள் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கு. 12ஆம் இடம்னாலே விரயஸ்தானமாச்சே. அப்போ செலவு அதிகமாகுமா? ஆமா மச்சான், அதான் பெரிய பிரச்சனை. சனி 3ஆம் இடத்துலயும் குரு 6ஆம் இடத்துலயும் இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்து கிரகங்களால திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வரும். கையில இருக்கிற காசு கரைய வாய்ப்பிருக்கு. அதனால பட்ஜெட் போட்டு ரொம்ப கவனமா செலவு பண்ணு. சரி, காசு விஷயம் இருக்கட்டும், வேலை பளு எப்படி இருக்கும்? வேலை பார்க்கறவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். பயங்கரமான மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனா கவலைப்படாத, மாசத்தோட 2வது பாதியில நிலைமை மாறி உனக்கு சாதகமா அமையும். பிசினஸ் பண்றவங்களுக்கு? பிசினஸ் சுமாரா தான் போகும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வெளிநாட்டு தொடர்பு மூலமா நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வெளிநாட்டுல படிக்க ஆசைப்படுற மாணவர்களுக்கும் மாசத்தோட முதல் பாதியில நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஆனா பிற்பாதியில படிப்புல கொஞ்சம் சவால்கள் வரலாம். ஓஹோ, சரி. குடும்பம், மனைவி எல்லாம் எப்படி? கூட பிறந்தவங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. லவ் பண்றவங்களுக்கு இது நல்ல மாசம். ஆனா உறவை தக்க வச்சுக்க நீங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஆனா கல்யாணமானவங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை. ஏன், சண்டை வருமா? ஆமா, உன் துணை கிட்ட கருத்து வேறுபாடு வர வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. மாச ஆரம்பத்துல குடும்பத்துல குழப்பம் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகி அமைதி திரும்பும். சரி மச்சான், கடைசியா உடம்பு எப்படி இருக்கும்னு சொல்லு. எனக்கு அதுதான் முக்கியம். அங்கதான் நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். மாசத்தோட முதல் பாதி ஆரோக்கியம் ரொம்ப வீக்கா இருக்கும். உடம்புக்கு நல்ல ஓய்வு தேவை. அதுக்காக சும்மாவே இருக்கத. காலையில வாக்கிங் போறது அல்லது சைக்கிளிங் பண்றது ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்கு. சைக்கிளிங் பண்ணா நல்லதுன்னு ராசி பலன்லயே போட்டிருக்கா? பரவாயில்லையே. ஆமா, சுறுசுறுப்பா இருந்தா நோய்கள்ல இருந்து தப்பிக்கலாம். மனசையும் உடம்பையும் ஃபிட்டா வச்சுக்கோ. புரிஞ்சுது மச்சான். இந்த மாசம் நான் செலவு குறைச்சு வாயை மூடிக்கிட்டு காலையில சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சா எல்லாம் சரியாயிடும். கரெக்ட். முன்னெச்சரிக்கையா இருந்தா எதையும் சமாளிக்கலாம். குருவும் சனியும் ஓரளவுக்கு கை கொடுப்பாங்க. பாசிட்டிவா இரு. தேங்க்ஸ் மச்சான், பாத்துக்கலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மச்சான். 2026 பிறக்க போகுது. ரொம்ப உற்சாகமா இருக்க போல. ஆமாண்டா, என் ராசி கும்பம், அதாவது அக்வேரியஸ். இந்த ஜனவரி மாசம் எனக்கு ஜாதகப்படி ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரே சந்தோஷம். நீ ஏதாவது படிச்சியா? ஆமா, நானும் பார்த்தேன். நிஜமாவே கும்பராசிக்கு இந்த மாசம் ஒரு ஜாக்பாட் தான். மாச ஆரம்பத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேரும் உன் ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்துல இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பல வழிகள்ல உனக்கு பணம் கொட்ட போகுது. அடடே, கேட்கவே சும்மா அதிருதுல்ல. அப்போ பணப்பிரச்சனை தீந்துடும் சொல்லு. கண்டிப்பா. நிதி நிலைமை, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆரம்பத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, மாசத்தோட 2வது பாதியில செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. கையில காசு வருதுன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணா கடைசியில முழிக்க வேண்டி வரும். சரி மச்சான், வரவிருக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். வேலை, பிசினஸ்லாம் எப்படி? பிசினஸ் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா வெளிநாட்டுல இருந்து ஆதாயம் கிடைக்கலாம். வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். முக்கியமா உன் பாஸ் அல்லது மேலதிகாரிங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அவங்க கிட்ட சண்டை போட்டா பிரச்சனை உனக்கு தான். பாஸ் கிட்டயா? சரி, எஸ் பாஸ் போட்டு சமாளிச்சிடுறேன். அப்புறம் இந்த ஃபாரின் போற யோகம் இருக்கா? இருக்கு. நீண்ட தூர பயணம் அல்லது வெளிநாடு போற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ஆனா உன் ராசிக்குள்ளேயே ராகு இருக்காரு. அது உனக்கு கொஞ்சம் கொழுப்பத்தை கொடுக்கும். எந்த முடிவையும் டக்குன்னு எடுக்க முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருப்ப. கரெக்ட் தான். இப்பவே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. சரி, ஃபேமிலி, லவ் எல்லாம் எப்படி? லவ் பண்றவங்களுக்கு இது கலவையான பலன்தான். உறவை காப்பாத்திக்க நீங்க ரொம்ப மெனக்கிடணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு ஊடல்கள், சண்டைகள் வரலாம். ஆனா நடுவுல ரொமான்ஸுக்கும் பஞ்சம் இருக்காது. சின்ன சின்ன சண்டைய பெருசாக்காம பாத்துக்கோ. சரிடா, பசங்களுக்கு படிப்பு
மாணவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான மாசம்தான். படிப்புல கவனம் சிதறும், சவால்கள் வரும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் மார்க் வாங்க முடியும். புரிஞ்சுது. கடைசியா ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம். உடம்பு எப்படி இருக்கும்? இதுல தான் நீ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ராகு உன் ராசியில இருக்கிறதால உனக்கு கண்டதை சாப்பிடணும்னு தோணும். குறிப்பா வெளிய ஹோட்டல்ல சாப்பிடறத குறைச்சுக்கோ. சாப்பாட்டு விஷயத்துல தப்பு பண்ணா வயிறு பிரச்சனை வரும். டயட்ல ஸ்ட்ரிக்டா இரு. நல்ல வேலை நீ சொன்ன. எனக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இனிமே வீட்டு சாப்பாடு தான். காசு வருதுன்னு ஆடாம பாஸ் கிட்ட அமைதியா இருந்து உடம்ப பாத்துக்கிட்டா இந்த மாசம் சூப்பர்னு சொல்லு. கச்சிதமா புரிஞ்சுகிட்ட மச்சான். ராகு கொஞ்சம் குழப்பினாலும் குரு 5ல இருக்காரு. மத்த கிரகங்களும் சாதகமா இருக்கு. 2026 ஆரம்பமே உனக்கு அமர்க்கலமா தான் இருக்கும். என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் மாப்ள. உனக்கும் ஹாப்பி நியூ இயர். என்ன மச்சான், 2026 புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு எல்லாம் ரெடியா? ரெடி தாண்டா. ஆனா எனக்கு இப்பவே ஒரு சின்ன நடுக்கம் வந்துருச்சு. ஏன்னா என் ராசி மீனம். இப்போ ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கு. இந்த ஜனவரி மாசம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியலையே. நீ ராசி பலன் பாத்தியா? ஆமா மச்சான், பார்த்தேன். நீ சொல்ற மாதிரி இது உனக்கு ரொம்ப முக்கியமான மாசம்தான். சனி பகவான் உன் ராசியிலேயே இருக்காரு. அதே சமயம் குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. இது ரெண்டும் சேர்ந்து உன் வேலை ஸ்தானத்தை பலமா பாதிக்குமா. ஐயோ, அப்போ வேலையில பிரச்சனை வருமா? பயப்படாத, ஆனா எச்சரிக்கையா இருக்கணும். வேலையில நிறைய சவால்கள் வரும். சொல்லப்போனா சிலருக்கு வேலை மாறுறதுக்கான வாய்ப்பு அல்லது வேலையில இருக்கிற துறையே மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்காம். அதனால அவசரப்பட்டு வேலையை விடாம நிதானமா யோசிச்சு முடிவெடு. சரி, வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கேன். பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி? என் தம்பி பிசினஸ் பண்றான். பிசினஸ் பண்றவங்களுக்கு மாசத்தோட முதல் பாவி சுமாரா இருந்தாலும் பிற்பகுதி சும்மா தூளா இருக்கும். நல்ல லாபம் வரும். வியாபாரம் பயங்கரமா பிக்கப் ஆகும். அப்பாடா, அது ஒரு நல்ல செய்தி. சரி, கையில காசு புழங்குமா? நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மாசம்தான். வருமானம் நல்லா இருக்கும். ஆனா கூடவே சில தவிர்க்க முடியாத செலவுகளும் வரும். சமாளிச்சிடலாம். வீட்டுல நிலைமை எப்படி? கல்யாணமானவங்களுக்கு? இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்கு. உன் மனைவி வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்க லைஃப் ஸ்மூத்தா போகும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சந்தோஷமும் இருக்கும், கொஞ்சம் வருத்தமும் இருக்கும். மிக்ஸ்டான பலன்தான். ஓ, அப்போ மனைவி கிட்ட வாயை கொடுத்து வாங்கிக்கிட்ட கூடாது. சரி, லவ் பண்றவங்களுக்கு? லவ் மேட்டர்ல கொஞ்சம் வீக் தான் மச்சான். உங்க ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்க நீங்க தான் ரொம்ப மெனக்கடணும். ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லது. சரி, பாத்துக்கலாம். கடைசியா ஒண்ணு, உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா? ராகு 12ல இருக்காருன்னு சொன்னியே. பொதுவா ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். ஆனா ராகு 12ல இருக்கிறதால சின்ன சின்ன தொந்தரவு வரலாம். ஆனா ராசி பலன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாசம் நீ ஆரோக்கியத்துக்காக முதலீடு பண்ணணுமா. அப்படின்னா? அதாவது ஜிம்முக்கு சேர்றது அல்லது நல்ல சத்தான ஆர்கானிக் ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிடுறதுன்னு உடம்புக்கு நல்லது பண்ற விஷயத்துல காசு செலவு பண்ணா ரொம்ப நல்லது. மெடிக்கல் ரீதியா உனக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கோ. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது சூப்பர் மாசம். கடின உழைப்பு போட்டா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் மச்சான். ஜென்ம சனினால வேலையில மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துட்டு உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா இந்த ஜனவரி மாசத்தை ஓட்டிரலாம். கரெக்ட். வேலையில மாற்றம் வந்தாலும் அது நன்மைக்கு தான். பாசிட்டிவா இரு. ஆரோக்கியமான உணவு சாப்பிடு. 2026 உனக்கு நல்லபடியா அமையட்டும். தேங்க்ஸ்டா மாப்ள. உனக்கும் ஹாப்பி நியூ இயர்.